டே 90 ஹைலைட்ஸு சாட்டர்டே எபிசோடு. அவன் இன்னும் திருந்தலான்னு மாமான்ற சொல்கிற மாதிரி பார்வதியும் கமருதீனும் எந்த காலத்துலேயுமே திருந்த மாட்டாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது. மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமருதீன் விக்ரமை வாடா உன்னை உடைக்க போகிறேன்டா, பல்ல உடைக்க போகிறேன்டா, அடிக்க போகிறேன்டா, குத்து வேண்டாம் விட்டு வேண்டாம் மாதிரி போகிறதும், பார்வதி வினோதை காலால் கையால் அடிக்கிறது, எட்டு உதைக்கிறது, கத்துறது தான் பண்ணுறது தான் நியாயன்றது அழிச்சாட்டியம் பண்ணுறது ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியரு. ஸோ அதனுடைய விளைவு இதெல்லாம் காரணம் அவங்க அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு தான் இப்போ தான் புரியுது. வந்தவங்க 4 அடி போட்டு ஒரு திருத்திருக்கலாம். ஏன்னா திருத்த முடியாது, 72 வயசு ஆகிடுச்சு. இந்த பொண்ணு இண்டிபெண்ட், இந்த பொண்ணு எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட், தானாகவே சம்பாதிக்குது. ஸோ அவங்க அம்மாவால் இந்த பொண்ணை கண்ட்ரோல் படுத்த முடியாது. ரெண்டாவது ஏதோ பொண்ணுன்னு இருக்குது, நம்ம அந்த அம்மா ஓவராக கண்டித்தா இந்த பொண்ணு பார்வதி விட்டுட்டு போயிடுன்றது அந்த அம்மாவுக்கு பயம். ஆல்ரெடி அந்த அம்மாவனுடைய வீட்டுக்காரர், அதாவது பார்வதியுடைய அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் செய்திகள் நமக்கெல்லாம் இப்போ கிடச்சிருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா பொண்ணாவது இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க போல தெரியுது. பார்வதி என்னென்னா ஒரு 2000 கிட்ஸுக்கு மேலே ஜென்சி கிட்ஸ் மாதிரி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து தான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி நினச்சிக்கிறது மட்டும் இல்லை, அதை தன் அம்மாக்கிட்டேயும் அதை சொல்லி அவங்களையும் இவங்க பண்ணுறது கரெக்டுன்னு பதிய வச்சதுனுடைய விளைவு தான் அந்த அம்மா இவங்களுக்கு அறிவுரை சொல்லாமல் துணிவே சக்தின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நடந்த கேவலத்துக்கு இந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்க, இது காலத்துக்கும் ஒரு இழிவு தானே. வெளியே கிளம்புறப்போ கூட திவ்யா தெளிவாக சொல்லுவாங்க அமிர்தகிட்ட, டேய் யாருமே நீ வெளியே இப்போ கூட சொல்கிறேன்னா, நீ வெளியே போய் அந்த பொண்ணோட சேர்ந்தனா அவன் வாழ்க்கை நாசம் ஆயிருன்ற மாதிரி. வினோது தலையில் அடிச்சுக்குப்பான். அதாவது வெளியே போகிறப்போ கமருதீன் வெளியே போகிறப்போ, நான் தான் படித்து சொன்னேனடா, உங்கள்கிட்ட கையில் காசு இல்லை, இந்த ஷோவை வச்சு தான் நான் கார் வாங்கினேன்னா நீ சொன்னியாடா, கடைசியில் உங்கள் வாழ்க்கையவே கெடுத்துட்டாலடா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேனடா, நீ கேட்கலையாடா, எடுப்பார் கைப்பிள்ளைன்ற மாதிரி எல்லா இன்மேட்ஸ் இது பண்ணுவாங்க. பார்வதி வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒருத்தனை யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா வெளியே போகிறதுக்கு முன்னால் அவங்க இன்னமும் திருந்தலை. வெளியே போகிறதுக்கு முன்னால் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்குறப்போ இன்மேட்ஸுக்கு எல்லாருமே அது தெளிவாக சொல்கிறாங்க, சூப்பர் சாரி கேட்குறாங்க. அது சாரியே கிடையாது, உலகத்தை ஏமாத்துகிற வேலைன்ற மாதிரி. கமருதீன் வெளியே போகிறப்போ சாண்ட்ரா காலில் விழுற மாதிரி விழுவார். அது எல்லாம் நடிப்பு அப்படின்றது பொதுமக்களுக்கும் தெரியும். இப்போ கமருதீனுக்கு சினிமா கேரியரும் கிடைக்காது, உங்களுக்கு சீரியல் கேரியரும் கிடைக்காது. ஏற்கனவே பண்ணதுக்கு சில அசோசியேஷன்ஸ் வெளியே கோர்ட்டில் கேஸ் போடணும், வயலன்ஸுக்கு இந்த மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட்டில் போடணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா இவருக்கு கோர்ட்டுக்கு படிக்கட்டு ஏறி இறங்கினா கோர்ட்டுக்கு வாசலை மிதிக்கிறது எவ்வளோ கேவலம், எவ்வளோ செலவாகும், அதுக்கு என்ன சொத்தை விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருன்றது. சொத்து இருந்தால் தானே விற்கிறதுக்கு. இதெல்லாம் கேமுக்கு வரதே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு. இதில் வந்த இடத்துல அவங்க தெளிவாக தெரியும், கேமை பொறுத்த வரைக்கும் ஏற்றி விடுவாங்க, ஒரு டிஆர்பி ஏறினவனை தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு 9 சீனை பார்த்த பார்வதிக்கு தெரியாதா? இதில் அந்த அம்மா வேறு அக்னி குஞ்சுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில். அதே போல் பார்வதி கத்துனா தான் நமக்கு பேர் வரும், கலடா பண்ணால் தான் பேர் வரும். ஆனால் அது சோறு வருமா, துரத்திட்டாங்க இல்லையா. நடந்த கதை இதுதான். கேவலத்தினுடைய உச்சம். உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் பேசும் மக்கள் 10 கோடி பேர் இருப்பாங்க. அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்தது நடக்கக்கூடாது. பிக் பாஸ் வரலாற்றில் இது வரைக்கும் எந்த இன்மேட்ஸும் வெளியே வராமல், இப்போ ஜூலிலாம் பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன பொய் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வச்சு செஞ்சாங்க பப்ளிக்கே. அதே நேரம் ஆயிஷா சொல்கிறப்போ என்னை போர்ட்ரே பண்ணாதீங்கன்னு கமலஹாசன்கிட்ட சொன்னதுக்கு அதுக்கு அதுக்கு என்ன பாடுபட்டாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அசீம்லாம் ஏதோ கோவப்பட்டானே ஒழிய இந்தளவுக்கு காலால் எட்டினது. அதாவது என்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, வெளியே தள்ளி கீழே விழுந்தாலுமே அவுட்டுங்க. அதுக்கப்புறமும் ஃபிசிக்கல் அசால்ட்டை மாதிரி டோரை தொடையில் உரசிட்டு இருக்குதுன்னு கத்துறாங்க. பிடிச்சி கதவை ஃபோர்ஸாக தொடையில் ஒரு டேமேஜ் பண்ணிக்கிட்டு கார் கதவை சாத்துறதுன்னு கேவலத்தின் உச்சம்.
உள்ளே நடந்த கதைகள்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நடந்த கதைகள்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அவர் பேசாமல் போட்டு காட்டுறப்போ இன்னமும் வந்து அவங்க வந்து கேவலத்தினுடைய உச்சத்துக்கு போனதும் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க நம்மளை மிஞ்சி போனால் வந்துட்டு மன்னிப்புன்னு கேட்டால் விட்டுருவாங்கன்ற மாதிரி ஒரு திமிரில் இருந்தது. அதே போல் வந்து எல்லோரும் வந்து பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சாட்டர்டே எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 2 பேரும் வந்து பாட்டு பாடி கிண்டல் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன அளவுக்கு வந்துட்டு ஒரு கேவலத்தின் உச்சன்றது வந்துட்டு கிடையாது. மனதளவில் கோழைகள் தான் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தது வந்து சபரிநாதன் வந்து விக்ரம் வந்து வாயை உடச்சிருவேன்னு பயங்கரமாக வந்து த்ரெட்டனிங். கமருதீன் கிட்ட பழகின பெண்கள் அத்தனை பேர் வந்து கதறிக்கிட்டு தான் ஓடி இருக்கிறாங்க. ஆதரே வந்து மானத்தை வாங்கிடுவேன்னு அந்த ஆள் கத்துனதாகட்டும், அதுக்கப்புறம் அரோராவை வந்து கேவலப்படுத்தினதாகட்டும், பார்வை வந்து அசிங்கப்படுத்தினதாகட்டும், திவ்யாவை அசிங்கப்படுத்தினதாகட்டும், உச்சகட்டமாக வந்து சேண்ட்ராவை கேவலப்படுத்தினதாகட்டும், கனியை பேசுனது, என்னங்க இது? இதுக்கெல்லாம் வந்துட்டு தெரியாதா? ஒரு ஒரு அடல் ஏதாவது வந்து கேட்டுட்டா மட்டும் நாங்கள் அடல்ட்டு, நாங்கள் அப்படி பண்ணுறதை எங்கள் பர்சனல் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கமருதீனுக்கு இது தெரியாதா? எல்லா விஷயம் தெரியுங்க. தெரிஞ்சு கடைசியில் வந்து மன்னிப்புன்னு கேட்டால் வந்துட்டு எல்லாம் விட்டுருவாங்க. டிஆர்பி ஏறுறப்போ நம்மளை கை வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, போலீஸ் கதை மாதிரி தான். போலீஸ் வந்து ரவுடிங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு ஒரு ரவுடிங்கள்லாம் அதிகமாகிறப்போ ஒருத்தனை வெட்டி சாகிற வரைக்கும் பார்க்கும். ஒருத்தன் ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ வந்து அவனை போட்டு தள்ளிடும். இதுதான் வந்து போலீஸினுடைய புத்தி, இதுதான் போலீஸினுடைய நடைமுறை. பட் அதை வந்து அந்த மாதிரி சொல்லாமல் வந்து பாலிஷாக சொல்லுவாங்க. அதை என்கவுண்டர்னு வந்து சொல்ல மாட்டாங்க. தற்பாதுகாப்புக்காக சுட்டோன்னு சொல்லுவாங்க. பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாச்சு, மாவு கட்டு போட்டு விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் நடக்குது. என்ன தான் உலகம் வந்து ஐடி ஃபீல்டு, காலையில் காஃபி இங்கே மெட்ராஸில் குடிச்சிட்டு மதியானம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு மதியானம் டின்னர் லஞ்சை வந்து ஜெர்மனியில் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி உலகம் மாறிப்போச்சு. அப்படியே ஃப்ளைட் ஏறி ஊர் சுற்றுறது, குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சு, நாங்களாம் வளர்ந்துட்டோம். நாகரிகம் இது வந்து நாகரிகம் கிடையாதுங்க. தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒரு லெவல் வரைக்கும் தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனால் பொதுமக்கள் வந்துட்டு வெறுத்துருவாங்க. அதுதான் இந்த 2 பேருக்குமே நடந்தது. இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்து, குறிப்பாக வந்து பார்வதி வந்து வெளிநாடுகளுக்கு வந்து சுற்றுலாலாம் போய் அங்கே வந்து எல்லா நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் அங்கே சகஜமாக இருக்கிறத பார்த்து அதை நியாயப்படுத்தி அதில் வர சம்பாத்தியத்தை வைத்து நல்லபடியாக இருந்து சம்பாத்தியம் தான் வருது, இதுதான் வாழ்க்கைன்றது மாதிரி நடந்து இதை நியாயப்படுத்தினாலும் இங்கே வந்தால் இதாக வந்து நடக்கும். முதல்ல வந்து வளர்ப்பு வந்துட்டு செருப்பை கழட்டி விளக்கமாற கழட்டி ஒன்று அவங்க அம்மா அடிச்சிருக்கணும், இல்லைனா அந்த அம்மா அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துரத்தியிருக்கணும். அங்கே துரத்த முடியாத சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு. புருஷன் வந்துட்டு தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. பேசினா இந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களே வந்து எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து கேள்விகள் வரும். இருந்தாலும் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்துட்டு இதில் வந்து பெண்மையை பற்றி, பெண்ணினியத்தை பற்றி ஃபெமினிசம் வந்து பேசக்கூடிய இந்த மாதிரி வந்து ஃபேக்கான ஆளுங்களால் தான் உண்மையாக பாடுபடக்கூடிய என்ஜிஓக்களுடைய பேரையும் வந்து பார்வதி மாதிரி ஆளுங்க கெடுக்கிறாங்கன்றது வந்து நமக்கு நல்லாவே விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி வந்து புரிய வைக்கிறாரு. என்ன கேவலத்தின் உச்சம்னா, இந்த 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்ததுனால ஸ்டேஜுக்கு வந்து வரல. அது ஒரு அசிங்கம். மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்க முடியாது. மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து வராது. பணம் வருமானது வந்துட்டு ஒரு அது இழுத்தடிச்சு தான் வந்து கொடுப்பாங்க. சரி, நம்ம வந்து உள்ளே வந்து நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறப்போ வந்துட்டு வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சிகளை வந்து விஜய் சேதுபதி வந்து போட்டு காட்டுவார். பார்வதியும் திவ்யாவும் இருக்கிறப்போ வந்து பார்வதி வந்து போடி மயிறு பெரிய பிரச்சனை நான் வந்துடுவான்ற மாதிரி திவ்யா வந்து திட்டுவாங்க. அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்துட்டு ஏன் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக வந்து கத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா வந்துட்டு என் கை வலிக்குதுன்னு கத்தினா கூட வந்துட்டு கேவலம் விளையாடாதுன்னு சொன்னால் கூட கேட்கல அப்படின்ற மாதிரி திவ்யா வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து வினோதும் சபரியும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சபரி சொல்லுவான் தெளிவாக, தொட மேலே வந்துட்டு கதவு இருக்குது, கீழே தள்ளி விட்டாலுமே அவுட்டுன்னு தெரியும்,
தொட மேலே கதவு இருக்கிறப்போ வந்து கதவை ஓங்கி இழுக்கிறது வந்துட்டு வேணுமிட்டே அந்த அளவுக்கு வெஞ்சின்ஸு வெறுப்பு கோபம் பார்வதிக்கு அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து பார்வதியினுடைய வன்மமும் எரிச்சலும் கோபமும் அந்த ஒரு தாங்க முடியாத தன்மையும் வந்து புரியுது. ஸோ இதுதான் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுனுடைய ஒரு விஷயங்கள். தெரியாமல் வந்து பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம். பட் இது வந்து மோட்டிவோடு பண்ணுறப்போ வந்துட்டு இது வந்துட்டு இவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றலைன்னா இதை நாளைக்கு யாராவது பப்ளிக் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டில் கொடுத்து சாண்ட்ரா ஆமான்னு சொன்னாங்கன்னா பிக் பாஸ் இனிமேல் ஃப்யூச்சரில் நடத்த முடியாமல் போயிடும். அது வந்து தட் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன். பெரிய பிக் பாஸ் வந்து டிஆர்பிக்கு தான் பண்ணுவானுங்கன்றது தெரியும். பட் அவங்க பயந்து அனுப்பிச்சதுக்கு காரணம் இதுதான். மற்றபடி வந்து பிக் பாஸ் பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளும் நினச்சிடக்கூடாது. என்ன இருந்தாலும் அது ஒரு பிஸ்னஸ் தானே. அங்கே சேட்டுக்கு வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்துட்டு துட்டு வந்து பேங்கில் கொட்டுன்னு கொட்டணும். அதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள். இதை நம்ம இதற்கு மேலே வந்து நம்ம போக வேண்டாம். சரி, நம்ம உள்ளே வந்து பார்க்குறப்போ வந்து வினோதும் சபரியும் விக்ரமும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, சுபிக்ஷா அரோரா 2 பேரும் வந்து உயிரே போனாலும் கீழே இறங்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜெயிக்காமல் வர்றாங்க, அவங்க 2 பேரும் ஜெயிக்க விட்டுறாதீங்கன்ற மாதிரி வந்து கத்துவாங்க. கமருதீன் வந்துட்டு கதவுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்து வந்து கத்துவார் விக்ரமை பார்த்து, நேற்று நீ பண்ணல, நீ தகுதி இல்லாதவன்டா, தண்ணி குடிடா போய், நீலாம் ஒரு மனுஷன்ற மாதிரி கமருதீன் வந்து விக்ரம் வந்து கத்துவார். விக்ரம் வந்து தெளிவாக சொல்லுவார், எனக்கும் தகுதி இல்லை, வாடா வெளியே, அடிக்கிறேன்னு சொன்னல, வாடா வெளியே, எனக்கு கேமே வேணாம், நான் கம்பாரிசன் பண்ணுறியா நேற்று கேமு நேற்றோட முடிஞ்சு போச்சு, அந்த டாஸ்க் வேறு இந்த டாஸ்க் வேறு அப்படின்ற மாதிரி இவரும் வந்து கத்துவார். இதற்கு நடுவில் வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு கமருதீனும் பார்வதியும் உள்ளே வந்து பின்னால் வந்து காலை வச்சு வந்து தள்ளுவாங்க. தள்ளுறப்போ வந்து திவ்யா வந்துட்டு முடிஞ்சாண்டு தள்ளிப்பார், வாயை மூடு, மூஞ்சியை பார்த்தாலுமே வாந்தி வருது, தூ எப்படி உட்காந்துருக்கிற பாருன்ற மாதிரி வந்து பாரு பேசுகிற பேச்சுக்கு ட்ரிகருக்கு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு இப்போ பிக் பாஸ் வந்துட்டு வெளியேறின இன்மேட்ஸ் வந்துட்டு கார்கிட்ட போகலான்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்தோன்னே விக்ரம் மோடி வந்து கார் கதவை திறந்து வாடா வெளியே வந்து அடிக்கிறேன்னு சொன்னலடா வாடா அப்படிம்பாரு. இது வெறும் அட்டகத்தி டம்மி பாவா தான் கமருதீன்னு, சும்மா ஆள் தான் மிரட்டுறது, பட்டு போய் பக்கத்தில் நின்னா வந்து பம்முறது, உடனே வந்து வெளியே வராமல் கதவுக்குள்ளே வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து வெளியே சொல்லுவார், நான் வந்து சபரிக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் வாடா ஆம்பளையாக இருந்தால் வாடாம்பார். அதுக்கு விற்கிறேன், வாடா வந்து அடி, முடிஞ்சால் கொலை பண்ணு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுறப்போ வந்து சத்தத்தை காணோம். அங்கே யாருக்கு, நம்ம கமருதீனுக்கு. திவ்யா வந்து தெளிவாக வந்து சொல்லுவாள் கமருதீன்கிட்ட, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சீரியல் இது சின்னத்திரையில் வந்துட்டு உன்னோட எனக்கு வந்துட்டு பழக்கம் இருக்குது, ஏற்கனவே பழகி இருக்கிறேன், அவள் கூட சேராதுன்னு சொல்லியிருக்கேன், அவள் ஒரு 7.5 அப்படின்னு சொன்னோட பார்வதி வந்து பெரிய நியாயம் பேச வந்துட்டான்னு சொல்கிறப்போ திவ்யா ஆமாடி, நியாயம் நான் பேசாமல் யார் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து ரொம்ப திமிராக காலை தூக்கி திவ்யா தலைமலை கால் வைப்பாங்க. திவ்யா வந்துட்டு காலை பயங்கரமாக தட்டி விட்டு குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறப்போ வந்து இந்த இடத்துல வந்து கமருதீன் என்ன பண்ணுவார்னா இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பார்வதி வந்து காப்பாற்றுறாராம் பார்வதியை. பார்வதி வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு கமருதீனை கேவலப்படுத்தினான்ற விஷயத்த விஜய் சேதுபதி வந்து இன்மேட்ஸ் கிட்ட கேட்குறப்ப தான் கமருதீனுக்கு கடைசியில் வெளியே போகிறப்ப தான் அந்த விஷயமே தெரியும். இங்கே வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா டைவர்ஷன் பண்ணுறதுக்கு மீனவ சமூகத்தில் இதை வச்சு தான் வந்து நீ மேலே வரணும்னு சொன்னாங்களா சுபிக்ஷான்ற மாதிரி வந்து அங்கே அவளோட வம்புக்கு வந்து போவார். போகிறப்போ வந்து சுபிக்ஷா மூஞ்சி மேலே அடிப்பாங்க, தேவையில்லாமல் மீனவ சமுதாயத்தெல்லாம் இழுக்காத, நான் தான் வந்து விளையாடுறேன்ல, முடிஞ்சால் என்னோட விளையாடுன்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அதுக்கு வந்து கமருதீன் வந்து ஆமாம் இதை வச்சு நீ ஸ்கோர் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து பெரிய அமுக்குனி அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறப்போ வந்து திவ்யா சுபிக்ஷாக்கு சப்போர்ட்டாக அவள் அமுக்குனின்னு நீ வந்து குமுக்குனி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ வினோத் வந்துட்டு கார்கிட்ட வந்து சொல்லுவான், கமருதீன்ல ரொம்ப கேவலமாக இருக்கடா, அவள் உன்னை ஏற்றி விட்றாடா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சபரி வந்து தெளிவாக ஒன்று சொல்லுவான், பார்வதி வந்து இதுக்கெல்லாம் வந்து அஞ்சுவாளா, அவள் வந்து பயங்கரமான தில்லாலங்கடி அப்படின்ற மாதிரி வந்து சபரி ஒரு வார்த்தை சொல்லுவார்.
ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு திவ்யா இன்னொன்று சொல்லுவாங்க, உங்கள் அம்மா இங்கே வந்து 24 ஹவர்ஸ் இங்கே இருந்தாங்களே, அவங்க வந்து கிளாஸ் எடுத்து நீ வந்து திருந்தலை, ஆளை பாரு, இவ தள்ளி விட்றா பாரு, நீ தள்ளி விடாத, காலெல்லாம் இங்கே வைக்காத பாரு அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து சாண்ட்ரா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வருவாங்க. முடிஞ்சு வந்தவொடனே சபரி வந்து அங்கே நிற்கிறத பார்த்து, சபரி நீ ஜெயிக்கிற ஆளாச்சே, நீ இருந்தால் ஜெயிச்சிருப்ப, ஏன் இறங்கணுன்ற மாதிரி கேட்பாங்க. அதே நேரத்தில் விக்ரம் வந்துட்டு, ஒன்றும் இல்லை சாண்ட்ரா, அங்கே வந்து அரோரா இருக்கிறாங்க, அவள் தான் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னு வந்து சொல்லி ஆறுதல் படுத்துவார். இந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்து தான் செய்கிறத வந்துட்டு பேச்சில் வந்து கில்லாடி பொதுமக்களுக்கு வந்து பதிவு பண்ணுற மாதிரி வந்து, நான் அப்படி இல்லை, நான் வந்து கதவை தான் திறந்தேன், அவங்களாம் விழுந்துட்டாங்க, இப்படிலாம் பண்ணும்போது பார்த்து பேசி ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறப்போ வந்து பெண்கள் வந்து 3 பெண்களும் உள்ளே இருக்கக்கூடிய திவ்யா, அரோரா அண்டு வந்து சுபிக்ஷா வந்து பாட்டு பயங்கரமாக சத்தமாக பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுறப்போ வந்து பார்வதி வந்துட்டு கமருதீன்கிட்ட சொல்லுவான், நான் இந்த வாரம் போயிடுவேன், நீ வராத அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம எதுக்கும் வந்து தரந்தாழ்ந்து பேசலை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறப்போ, இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் முன்னால் சொல்லுவார், சிரிப்பார். பதிவு பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் ஆடியன்ஸும் பயங்கரமாக சிரித்து கிளாப்ஸ் தட்டுவாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு டைம் ஆக கமருதீன் தூங்கிடுவார். கமருதீன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. இவர் வெளியே போய் இருட்டுக்குள்ளே வந்து போகிறத பார்த்தோன்னே சாண்ட்ரா பயந்து போய் அடித்து கொலைகளை பண்ண வந்துடுவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க வராரோ, கொலை பண்ண வந்துடுவாரோன்னு பயந்து உடனே வந்து கமருதீனும் வெளியே போயிடுறாரு. கமருதீனும் விக்ரமும் வெளியே போகிறப்போ வந்துட்டு உள்ளே வந்து காரில் உள்ளவங்கிட்ட வந்து கமருதீன் வந்துட்டு அப்படியே நடித்து காட்டுவார் சாண்ட்ரா சொன்னதை, அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு பேனிக் அட்டாக்குன்றது வந்துட்டு வந்தாலுமே ஒரு பயம் வந்துடும். ஸோ கிட்ட போனாலுமே அவங்க வந்து நடுக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயம் இவங்களுக்கு என்ன தெரியும், கல்யாணம் ஆனால் தானே, குடும்பத்தோடு வாழ்ந்தால் தானே, ஒழுங்காக இருந்தால் தானே, ஊர் சுற்றுறது, இந்த நேரமும் வெளியே வந்து ஜாலி பண்ணுறேன்னு போகிறது, பொண்ணுங்களோட சுற்றினா இதெல்லாம் எப்படி தெரியும். அதனால் வந்துட்டு அவர் வந்து அந்த திமிர்த்தனத்தோடு தான் இன்னமும் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு நடுவில் வந்து திவ்யா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்வதியை பார்த்து, ரொம்ப நோன்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பேசுவாங்க. இதுதான் ஒரு கேமா தூண் வந்து துப்புவாங்க. அரோரா வந்து சேர்ந்து வந்து பார்வதி வந்து திட்டுவாங்க, மனசாட்சி இல்லை, கல் நெஞ்சுக்காரி அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஆடியன்ஸ்லாம் பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவாங்க அரோராவுக்கு. இதுக்கு நடுவில் வந்து சுபிக்ஷா வந்துட்டு சொல்லுவாங்க, சாண்ட்ரா வந்து அழுகிறப்போ வந்து இவங்க வந்து சிரிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு கேவலமான மனித ஜந்து இது அப்படின்ற மாதிரி வந்து பார்வை வந்துட்டு சுட்டி காட்டுவாங்க. ஸோ அரோரா வந்து சொல்லுவாங்க, வயிற்றுச்சலாக இருக்குது, கஷ்டப்படுறப்போ வந்து பல்ல காட்டுறா அப்படின்னு சொல்கிறப்போ பார்வதி வந்து வாயை மூடு அப்படின்னு கத்துவா. கத்துறப்போ வந்துட்டு திவ்யா வந்து நீ வாயை மூடு, வாயை உடச்சிருவேன், நீ படித்தவ தானே, அறிவு இல்லையான்ற மாதிரி வந்து சிரிப்பாங்க. சிரிக்கிறப்போ வந்துட்டு இங்கே வந்து அரோரா வந்துட்டு பார்வை பார்த்து வந்து நீ சிரிக்காத, உன்னை பார்த்தாலுமே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து கிட்டத்தட்ட விடிஞ்சிருது. விடிகிறப்போ வந்து திவ்யா வந்து என்னால் முடியல, நான் இறங்கிக்கிறேன், அவங்களுக்கு வந்து பீரியட்ஸு, நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன், இது வரைக்கும் இருந்தது போதும் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கிடுவாங்க. இறங்கினவனு வந்து சுபிக்ஷா வந்துட்டு சொல்லுவாங்க, பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப தப்பாக தெரியுது பார்வதி, நீ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறப்போ வந்து அது அவங்க தப்பு பார்வதி அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அங்கே அரோரா வந்து நியாயமான கேள்வி கேட்பாங்க, தப்பு தான் அப்படின்னு நீ சொல்கிற ஆள் கார் கதவை எதுக்கு ஓங்கி இழுத்து தொடையில் காயப்படுத்துகிற மாதிரி சாத்துன்னு சொல்கிறதுக்கு பதில் இருக்காது பார்வதி கிட்ட. அதுக்கு பதிலாக வந்து பார்வதி வந்து அந்த பதிலுக்கு சொல்லாமல் பீக்கனில் பதில் சொல்கிறேன்னு திமிரா வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அரோரா திருப்பி சொல்லுவாங்க, ரூத்லெஸ்ஸாக நீ ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவுட் ஆகி வெளியே பிக் பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து அரோராவால் இருக்க முடியும், ஆனால் அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்ரெடி டிக்கெட் டு ஃபைனல் ஸ்கோர் அவங்களுக்கு இருக்கிறனால சுபிக்ஷா ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவுக்கு வந்து விட்டு கொடுத்து வந்து இறங்குறாங்க. ஃபைனலாக வந்து சுபிக்ஷா வந்து வெற்றி அடைஞ்சிடுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸுக்கெல்லாம் பயங்கர கொண்டாட்டம். பார்வதி வந்து ஜெயிக்காததும் கமருதீன் ஜெயிக்காததும் நினச்சி தான் கொண்டாட்டமே ஒழிய சுபிக்ஷா ஜெயிச்சதை பார்த்து அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம் இல்லைன்றது வந்து நமக்கு தெளிவாக புரியுது.
இதுக்கு நடுவில் வந்து பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்துட்டு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்லிவிட்டு பாரு வந்து சாண்ட்ராவை பார்த்து மன்னிப்பு கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வழக்கம் போலன்ற மாதிரி சைஸாக போவாங்க. போகிறப்போ வந்து சாண்ட்ரா வந்து பார்வதி பார்த்து ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆறுதல் சொல்லி நீ வராதிங்க போயிருங்க அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கமருதீன் விக்ரமும் வந்து பேசுகிறப்போ வந்து கமருதீன் வந்து வாயை உடச்சிருவேன்னு வந்து வருவார். வரப்போ வந்துட்டு விக்ரம் வந்து வாடா வந்து உட அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பேசின அட்டகத்தி இந்த மதிகட்ட இந்த எருமை மாடு கமருதீன் வந்து அங்கே அடிக்க வேண்டியதானே உடைக்க வேண்டியதானே அவ்வளோ திமிராக பேசுகிறாளே அங்கே பயம் தயங்கு அப்படியே ஒரு பயம்தான். ஏன்னா திருப்பி அடித்தாருன்னா தாங்க முடியாது, அசிங்கமாயிரும்ல. அதுக்கப்புறம் வந்து சபரி தெளிவாக கேட்பார், என்ன இதுக்கூட நீ வந்து டேஷ்க்கு வந்து கதவு ஏன் மூடுன அப்படின்னு வந்து சபரி வந்துட்டு பாரு வந்து கத்துவார். கத்துறப்போ வந்து கமருதீன் வந்துட்டு அங்கே வந்து துப்புவார். துப்புன உடனே வந்துட்டு பார்வதி சேர்ந்து துப்புறப்போ வந்துட்டு இங்கே வந்து வினோதுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். பார்வதி துப்புறதை பற்றி நீ வந்து பேசாத, தடுக்காதீங்கிறா என்ன, நீதாண்டி காரணம் பாரு, கமருதீன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டே, உனக்கு தகுதியே இல்லை, நோண்டி விட்ட, என்ன வந்து கலகம் பண்ணுறாடா அவன், கமரு நீ ஏன்டா அவளோட சேர்ந்து தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி வினோத் வந்து கத்த ஆரம்பிப்பார். இதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ரா வந்து குழந்தைங்களோட கேமராவில் வந்து பேசுகிறாரு. பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேவாக இருக்கணும்னு குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிரஜனுக்கு சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேன் பிரஜன்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து உஷாராகிடுறாங்க. உஷாராகிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு மன்னிப்பு கேட்டுருவோம், மன்னிப்பு கேட்டுடலாம், தப்பு தான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கிண்டலாக வந்து கமருதீன் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கமருதீன் வந்துட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணுறதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டாம், நம்ம தரப்பு நியாயன்றது வந்து சொல்லுன்ற மாதிரி வந்து தெனாவட்டில் இருப்பாங்க. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ இவங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 2 பேருக்கும் செம்ம டான்ஸு, அதாவது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதாவது கடுப்பேற்றுறாங்களாம் இன்மேட்ஸ் எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஷோ ஓப்பன் ஆகுது. ஷோ இதெல்லாம் விஜய் சேதுபதி பார்த்துக்கிட்டு ஷோ வந்து ஓப்பன் பண்ணி கார் கூத்து வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. கமருதீன் பார்வதி வந்து ரொம்ப விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா எபிசோட்லையும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க இப்போ இவங்க கமருதீன் இந்த மூலையிலையும் பார்வதி அந்த மூலையிலையும் தள்ளி உட்காடுறாங்களாம். அதாவது பார்க்குறவங்க முட்டாள், ஆடியன்ஸும் முட்டாள், உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் முட்டாள், 60 கேமரா முட்டாள், உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இடியட்ஸுன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் தெளிவாக வந்து என்ன சொல்லுவார்னா 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, அவங்கள தவிர மற்றவங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து திவ்யா தெளிவாக சொல்லுவாங்க எந்திரிச்சு ஃபஸ்ட்டு. அவங்க தள்ளி விடுவாங்கன்றது ஒரு ஐடியா இருந்ததுங்க, வார்த்தைலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு, அவங்க கேவலமாக பேசுகிறதுனால எனக்கு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, அவங்க வந்து மிதித்து தள்ளினது வந்து வாஸ்தவம் தாங்க, உண்மைதாங்கன்ற மாதிரி வந்து பதிவு பண்ணுவாங்க. விக்ரம் வந்துட்டு தெளிவாக சொல்லுவார், அவங்க தள்ளி கீழே விழுந்தாலுமே அவுட்டுங்க, அதுக்கு மேலே வந்து வன்மம் வச்சு டோரை இழுத்து காயப்படுத்துன்னு நினைக்கிறாங்க பாரு அப்படின்றப்போ வந்துட்டு இத்தனைக்கும் வந்து சாண்ட்ரா வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, அப்படியும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சபரி சொல்லுவார், அவங்க அப்படிலாம் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, கேமில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த நேரத்தில் வந்து இதற்கெல்லாம் முன்னோடியாக வந்து ஸ்ரீரஞ்சனி அமித்குமார் ஒய்ஃப் வந்து ஒன்று சொல்லுவாங்க. பார்வதி வந்து முந்திரி கொட்டை மாதிரி கேட்பாங்க, நான் எப்படி கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, நீ வந்து கேம் விளையாடுற, ஆனால் கேமுக்காக நீ என்ன வேணாலும் விளையாடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2-3 நாளாக பார்வதி வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை வந்து ரியாகிட்டையும் கேட்பாங்க, உள்ள இருக்க இன்மேட்ஸ்கிட்டையும் போய் திருப்பி கேட்பாங்க, எதனால் அந்த மாதிரி அது சொல்லிச்சு ஸ்ரீரஞ்சி சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அப்போ யோசிச்சு இருந்தால் அப்போ புரியல, இப்போவாவது புரிஞ்சுருக்குமான்னு பார்த்தா ஷோ நடந்துகிட்ருக்க போயும் வந்து பார்வதிக்கு புரியலை, ஷோ முடிஞ்சு அவங்க வெளியே போகிறப்பையும் அவங்களுக்கு வந்து புரியலை. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கத்து வந்து தாங்க முடியலைங்க, எதுக்கெடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்துட்டு கத்துறது தாங்க பிரச்சனையாக இருக்குதும்பாரு. அரோரா தெளிவாக சொல்லுவாங்க, இது வந்து எண்டூரன்ஸ் கேமுங்க, இங்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது தான் முக்கியம், தூக்கத்தெல்லாம் திறந்து வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும்,
இது வந்து ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணுறது கிடையாது, ஓடி பிடிச்சி கில்லர் காயின் மாதிரி டச் பண்ணுற விளையாட்டுலாம் கிடையாது, இங்கே புஷ்ஷெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இது வந்து விஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த கேமு, இவங்க வந்து பண்ணுறது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஜென்யூன் கிடையாது, அதே நேரம் வந்து இவங்க வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஃபேக்குன்னு வந்து சொல்கிறாங்க, அப்புறம் எது பேசுனாலும் வந்து 2 பேரும் நக்கலாக சிரிக்கிறாங்க, இவங்க எங்களையும் தள்ளிடுவாங்க, நாங்கள் 3 பேருமே பயந்து நாங்கள் சீட்டு பெல்ட் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக கமருதீன் வெளியே தள்ளிடுவாங்கன்னு பயந்து சீட் பெல்ட் போட்டதை வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, நல்ல வேலைடா இவனை போய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்ம பலனு தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை ரொம்ப தெளிவாக மைண்ட் வாய்ஸில் நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி மாதிரி வந்து நாய் குலைக்கிற அளவுக்கு வந்து விட்டுருந்தாங்கன்னா கமருதீன் வந்து இந்நேரம் வந்து அரோராவும் கேவலப்படுத்தியிருப்பார். நல்ல வேளை அரோரா ரொம்ப உஷார் பார்ட்டின்றது வந்து இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து சொல்லுவாங்க, சார் அவங்க 2 பேருமே வந்து 2 காலை வச்சு அழுத்துறாங்க எங்களுக்கு பின்னால், டோரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, நாங்களே ரொம்ப பயந்துட்டோன்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்கிறப்போ வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு சொல்லுவார், அவங்க வந்து பண்ணது வந்துட்டு இது கிடையாதுங்க, அது வந்து ஒரு பேனிக் அட்டாக்கு, அந்த ஒரு பயம் இருக்கும், பாரு கமருதீன் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே என்ன பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேள்வி கேட்பார். பேசுனீங்க ஆனால் நீங்கள் நிற்கலையே அப்படின்னு இன்மேட்ஸ் வந்து கேட்டுட்டு சொல்கிறப்ப சபரி சொல்வார், எல்லோரும் சேர்ந்துருக்கணும் சார்ன்ற மாதிரி கேட்பார். அப்போ வந்து சொல்லுவார், நீங்கள் பேசுனதெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு பார்வதி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கை கூப்புவாங்க. மன்னிப்பும் வேண்டாம் சாரியும் வேண்டாம், 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டு இந்த மன்னிப்பு கேட்குறேன் சாரி கேட்குறேன்றதை விட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து பார்வதி விவரன்ற மாதிரி வந்து பேசுவாங்க. பேசுகிறப்போ வந்து இல்லை சார் நாங்கள் உள்ளே உட்காந்தோன்னா விக்ரம் தான் எங்களை வந்து ட்ரிகர் பண்ணார், இங்கேயும் ரொமான்ஸ் பண்ண பக்கத்தில் உட்காந்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அது எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரம் கிட்ட, அதை வச்சு தானே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து சொன்னாங்க, அதுவும் எங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு இங்கே வந்து விஜய் சேதுபதி வந்து குறுக்க பூந்துருவார் பார்வதி கிட்ட. சொல்கிறப்போ வந்து, ஏமா அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறிய, நீ பேட் டச்சுன்னு சொல்லிட்டு நீயும் கமருதுன்னு சேர்ந்துருக்கிறப்ப கூட எல்லார்கிட்டும் சொன்னீங்களா இல்லையா, என்ன இன்மேட் சொல்லுங்கள், சொன்னாங்களா இல்லையான்னு கேட்குறப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்கிறப்போ, ஏன் பாரு நீ பேட் டச்சுன்னு திரும்பி நீ வந்து சொல்லலையான்னு சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் வந்து ஸ்டக்காகி நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து தெளிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு, சார் நான் என் வார்த்தைகளை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இங்கே வந்து கிளியராக வந்து பார்வதி வந்து விஜய் சேதுபதி இதுக்கு மேலே விட்டா வந்து இது வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்குன்னு சொல்லி கிளியராக பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து 2 பேரும் வந்து பர்சனலாக பண்ணது எல்லாமே வந்து அடல்ட்டுன்னு போனால் போதுன்னு விட்டேன், பட் அதுக்காக வந்து 2 பேரும் சொல்கிறது வந்து நியாயன்றது கிடையாது. அது ஒரு கட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா வந்துட்டு கமருதீனை பற்றி கேட்பார், நீ வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறிய, உங்கள் அக்காவை வந்து எப்படி குழந்தைங்களை பெற்றாங்க அப்படின்னு நீ வந்து உங்கள் அக்காக்கிட்ட வந்து கேட்க முடியுமா, இல்லை பார்வதி போய் அவங்க அம்மாட்ட வந்து அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு வந்துட்டு நீ போய் கேட்க முடியுமா கமருதீன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேசுகிறப்போ வந்துட்டு பார்வதி வந்து சொல்லுவாங்க, இல்லை சார் சாரி சார் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஒரு மாதிரி பார்ப்பார் விஜய் சேதுபதி, எனக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து கமருதீன் வந்துட்டு ஏன் வந்து தடுக்கலை, அது மேலும் வந்துட்டு குழந்தைங்களை பற்றி பேசுனது துப்புனது இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து கமருதீன் கேரக்டரை வந்து நீ வந்து கெடுத்தது தானே, இப்போ நீ வந்துட்டு கமருதீனை வந்து தடுத்துருக்கலாம்ல, அதை உனக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா விக்ரம் மேலே தானே ஹிட் ஆச்சு, சாண்ட்ரா மேலே தானே ஹிட் ஆச்சு, கமருதீனை நீ வந்து காப்பாற்றிருக்கணும்னா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். நீ வந்து கமருதீன் வந்து சாண்ட்ரா குழந்தைகளை பேசுகிறப்ப நீ எதுக்கு தடுக்கலை, கமருதீன் வந்து துப்புரப்ப நீ வந்து ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கேரக்டரை கெடுத்து அவனை வெளியே அனுப்புறது தான் உன்னுடைய கேமு அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழ் மக்களுக்கு வந்து விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்போ தான் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே கமருதீன் வந்து அவர் பேச ஆரம்பிப்பார், சார் நான் கில்லர் காயின் அப்படின்னு பேசின உடனே அவர் சொல்லுவார், கில்லர் காயின் ஓட்டுனது முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சு போச்சு,
அவங்க எல்லோரும் வந்து உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாங்களே நேற்று, ஆமாம் சார் பேசுகிறாங்க, அது முடிஞ்சு போச்சு, வேறு பேசுங்க கமருதீன் பாரு. அப்போ கமருதீன் வந்துட்டு யோசித்து வந்து பார்வதி வந்து காமருதீன் என்னை பற்றி சாண்ட்ரா கிட்ட பேசுனது வந்து எனக்கு தெரியாதும்பாரு. உன்னை தவிர எல்லாருக்கிட்டையும் வந்து பார்வதி பேசியிருக்காங்கன்றது உனக்கு தெரியாது, நீ போய் வெளியே பார்த்தா தான் வந்து பார்வதி என்ன பேசியிருக்கான்னு உனக்கு தெரியுன்ற மாதிரி வந்து கமருதீன் வந்து ஒரு நக்கல் அடிப்பார். அப்புறம் வந்து கமருதீன் வந்துட்டு நான் எட்டி உதைக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அப்படியா வைக்கிறேன்டா அவனுக்கு ஆப்புன்னு அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வினோதை கூப்பிட்டு எப்படி உதைச்சாரு அப்படின்னு கேட்பார். அப்போ வினோத் வந்து அங்கே சோஃபாவில் படுத்துக்கிட்டு 2 காலை வச்சு எட்டு உதைச்சி காட்டுவார். இப்படி தான் சார் காலை வச்சு உதைச்சாருன்னு சொல்கிறப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு பயங்கர ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்பார், காரு டோரு வந்துட்டு எவ்வளோ டேஞ்சரு, அந்த பிடிச்சி இழுக்கிறோன்னா எவ்வளோ குரூயாலிட்டி வந்து பார்வதிக்கு இருக்குதுன்றது வந்து இருக்குது, உன்னெல்லாம் வந்து பேசி வந்து சமாளிக்க முடியாது பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே இருக்க 2 கார்டையும் எடுத்துகிட்டு 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். எல்லோரும் ஸ்டன் ஆயிடுவாங்க. ஸ்டன் ஆன உடனே வந்துட்டு பார்வதி வந்துட்டு பொதுமக்கள் பயங்கரமாக வந்து கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியும் பார்வதி வந்து திருந்தலை. ரெட் கார்டா அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்களான்னு கேட்டு திவ்யா சொல்லுவாங்க. பார்வதியை பார்த்து கமருதீன்கிட்ட போய் சொல்லுவாங்க, இப்போ தான் உனக்கு புரிஞ்சுதான், நான் சொன்னேன்னே நீ கேட்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்வதியை பார்த்து உனக்கு இன்னுமா புரியலன்னா நீ வேலையை பார்த்துட்டு போன வந்து பார்வதி வந்து திருப்பி வந்து திவ்யாவை வந்து முறைப்பாங்க. இன்னமும் வந்து பார்வதி வந்து திருந்தலைன்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. அதுக்கப்புறம் திவ்யா வந்து பயங்கரமாக முறைக்கிறப்போ வந்துட்டு திவ்யா வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, ரெட் கார்டு கொடுத்தாச்சு நீ வெளியே போ, இந்த முறைக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வினோத் வந்து கமருதீனை வந்து பயங்கரமாக வந்து கத்துவார். நான் சொன்னேனடா நீ கேட்கலையாடா, அவள் தாண்டா உன்னை கெடுக்கிறா, அவள் கேம் ஆடுறாடா, நீ வெளியே போய் பாடுறா, அவள் உன்னை பற்றி எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கான்றது அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பண்ணுவாங்க. பார்வதி வந்து கேட்டு திறந்துடும், பார்வதி வந்து வெளியே போவாங்க. இன்மேட்ஸ் யாருமே வந்து வெளியே போகலை. பிக் பாஸ் வரலாற்றிலே இது முதல் முறையாக எந்த இன்மேட்ஸ் வந்து வெளியே போகலை. அந்த அம்மா வெளியே நின்று யாராவது ஒருத்தன் ஏமாந்து வருவானான்னு பார்ப்பாங்க. பார்க்கலன்னு உடனே வந்துட்டு அவங்க இன்னும் திருந்தாத அந்த அந்த வெறப்பாக தான் வெளியே வந்து பார்வதி வந்து வெளியேறுவாங்க. வாழ்க்கை லைஃபு இதெல்லாம் வந்து இனிமேல் என்ன ஆக போகுது, அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது, இதில் அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் கிரிமினல் அட்வொகேட்ஸு, அவங்க அண்ணனும் அட்வொகேட்ஸு, இதுக்கெல்லாம் என்ன பதில், இதெல்லாம் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய விடுகதைன்றது வந்து வெளியே போனால் தான் பார்வதிக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் கமருதீனுக்கு யாரும் போக மாட்டாங்க. பழகின தோஷத்துக்கு வினோது போயிட்டு கமருதீனுக்கு ஷூவெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கட்டி வைப்பார். கமருதீன் வந்து வெளியே போகிறப்போ வந்துட்டு அவங்களோட வந்துட்டு சீரியல் நடித்த திவ்யா அந்த பழக்கத்துக்கும் சபரி வந்து ஒரு நல்லவன் அந்த பழக்கத்துக்கும் போவாங்க. போகிறப்போ வந்துட்டு வந்து வினோத் வந்து அப்பையும் வந்துட்டு சொல்லுவார் கமருதீன்கிட்ட, நான் சொன்ன நடன்னு சொல்லுவார். கமருதீன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் பேந்த முழிச்சிட்டு வெளியே போவார். உள்ள எல்லா இன்மேட்ஸும் வந்து சொல்கிறப்போ அரோரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கமருதீன் வந்து எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து ஒரு வார்த்தை வந்து பதிவு பண்ணுவார், 2 வாரம் வந்து பாரு கூட வந்து இவன் இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், அப்போ இவனுக்கு நல்ல பேர், விஜய் சேதுபதி கூட அப்போ பாராட்டினார், அப்போ கூட அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும், புரியலை, நான் எடுத்து சொன்னேன், அவள் பொண்ணாடா அப்பாடான்ற மாதிரி வந்து வினோத் வந்து சொல்கிறது வந்துட்டு பார்வதியினுடைய ஒட்டுமொத்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு படிப்பு அறிவில்லாத ஒரு வினோத் சொல்கிறது வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு 1000 கனவுகள் 1000 ஆசைகளோடு வந்து பிக் பாஸ் வராங்க. அற்புதமான ஷோ, 2 பேரும் வந்துட்டு கெடுத்தாங்க, ஏன் வந்து மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவார். இதுக்கு நடுவில் வந்து சொல்லிட்டு விடைபெறுவார். வினோத் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பார். சாப்பிட வந்து சபரி வந்து கூப்பிடுவார், இல்லைடா நான் வந்து எனக்கு பசிகளை நான் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வினோத் வந்து சொல்லுவார். ஸோ வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்ச 2 பேருக்கு வந்து வாழ்க்கை அவ்வளவு ஈஸி கிடையாது. வாழ்க்கை ஈஸி தான், தனி மனித ஒழுக்கத்தோட சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு சொசைட்டி, ஒரு சோஷியாலஜி,
அப்படின்னு வந்தாலுமே இங்கே ஒரு கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறப்போ வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்கிறது. சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா போலீஸ் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு? நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸு, கிரிமினல் அட்வொகேட்ஸு இருந்த ஃபேமிலியில் இருந்து வந்த பார்வதிக்கே இது வந்து புரியாமல் போனது. அதன் காரணமாக வந்து அவங்க வெளியே போனது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்றது வந்து நம்ம பார்க்கலாங்க.